Hello everyone, welcome back to Learning Grammar with us. நாங்கள் இன்னைக்கு பார்க்குற டே வந்து day 5 and நாங்கள் பார்க்குற லெசன் வந்து pronouns. Pronounsல first pronoun பார்க்குறோம். அதுக்கு பேர் personal pronouns. Personalனா என்ன? Personal, my personal thingsன்னு சொல்லுவாங்க, என்னுடையது. ஸோ ஒரு பர்சனோட சேர்ந்து வர்றது தான் personal pronouns. So different kinds of pronouns there are. Pronouns that are used instead of the names of the person speaking. இப்போ என்னோட பேர் பவானி, அதுக்கு பதிலாக நான் ஐ சொல்லலாம். ஐ அது ஒரு ப்ரோனவுன். நான் வந்து உங்களோட பேசிட்டு இருக்கேன். ஸோ யூ, நீங்கள் யூ ஒரு ப்ரோனவுன். இப்போ நாமெல்லாம் சேர்ந்து வேறு யாரோ பற்றி பேசுகிறோம். இப்போ என்னோடய ஃப்ரெண்ட் இங்கே இருக்காங்க, நாங்கள் ரெண்டு பேரும் அந்த மூவி பார்த்தீங்களா, அது நல்லா இருந்ததா, அதில் இருக்கிறவங்க நடித்தவங்களை பற்றி பேசுகிறோம். ஸோ அது வந்து ஹீ சொல்லலாம் ஒரு பாய்னா, ஷீ சொல்லலாம் கேர்ள், அண்ட் இட் அவன் அவள் அது, he, she, it. When you use the pronoun I, it shows that you are writing about yourself. In grammar, this is called first person. I எப்பயுமே first person தான். ஐனா first person. நான் என்னை பற்றி தானே பேசுகிறேன், ஸோ அதுக்கு பேர் first person அப்படின்னு சொல்லுவோம். See, I. When you use the pronoun you, you இப்போ நான் உங்ககிட்ட பேசுறதுனால அதுக்கு பேர் வந்து செகண்ட் பர்சன். ஐ எம் டாக்கிங் டு another person, ஐ எம் டாக்கிங் டு யூ, இன்னொரு ஆள் கிட்ட பேசிட்டு இருக்கேன், அதனால அதுக்கு பேர் வந்து யூ. யூ வந்து செகண்ட் பர்சன் சொல்லுவோம். செகண்ட் பர்சன், ஃபர்ஸ்ட் பர்சன் ஐ, செகண்ட் பர்சன் யூ. தேர்ட் பர்சன் இண்டிகேட்ஸ் த பர்சன் ஆர் திங்ஸ் ஸ்போக்கன் ஆஃப். அதான் முதலே சொன்னேன்ல, ஏதோ ஒரு படத்தை பற்றி பேசணும், இல்லை ஒரு ஆக்டரோ ஆக்ட்ரஸ் இல்லை யாரையோ பற்றி பேசினா அதுக்கு பேர் தேர்ட் பர்சன். தமிழில் கூட சொல்ல மூணாம் மனுஷரை பற்றி பேசாதுன்னு சொல்லுவாங்கல்ல. ஹீ, ஷீ, இட் அவன் அவள் அது, அதுதான் வந்து தேர்ட் பர்சன். These pronouns are called personal pronouns. ஏன் பர்சனல்னா நம்மளோட சேர்ந்து இருக்கிறது, பர்சனோட சேர்ந்து வரனால அதுக்கு பேர் personal pronouns. And the reason they are called personal pronouns is because they have to do with the grammar term person. பர்சன்னா நம்மளோட சேர்ந்து வர்றது. இப்போ ஒருமை பன்மை தெரியும்ல, சிங்குலர் ப்ளூரல். இப்போ ஒருத்தரை பற்றி பேசினா ஹீ, நிறைய பேர் வந்தால் அதுக்கு வேறு வேர்டு இருக்குது. ஸோ சிங்குலர் ப்ளூரல் ரெண்டுக்கும் வெவ்வேறு வேர்ட்ஸ் எல்லாம் இருக்குது, அதையும் நாங்கள் பார்க்க போகிறோம். இப்போ சிங்குலர் ப்ளூரல் we have different pronouns. Singular means one, plural means many. See, ஒன்று child, box, man, அதெல்லாம் ஒன்று. Children, boxes, men, birds எல்லாம் நிறையா. இந்த ஸ்லைட்ஸில் நம்ம இப்போ நல்ல விவரமாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பர்சனா என்ன, செகண்ட் பர்சனா என்ன, தேர்ட் பர்சனா என்னென்ன. அதுலேயே நான் சொன்னேன்ல, சிங்குலர் ப்ளூரல். ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர்னா ஐ மட்டும்தான். த ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் மீன்ஸ் பர்சன் டாக்கிங் அபவுட் ஹிம்செல்ஃப், ஐ. ஆனால் ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர்னா த பர்சன் இஸ் டாக்கிங் அபவுட் ஹிம்செல்ஃப். பார்த்தீங்களா, இப்போ ஐ சொன்னேன், இப்போ என்னோடது உடஞ்சி போச்சு. ஸோ மைனும் வந்து இங்கே வந்து மைனும் வந்து ஒரு ப்ரோனவுன் தான். மைன் இஸ் ப்ரோக். ஐயும் ஒரு ப்ரோனவுன் தான். முதல்ல ஸ்லைடில் பார்த்தோம் இல்லையா, ஐ அண்ட் மைன் ரெண்டுமே ப்ரோனவுன்ஸ். இன்னொரு ப்ரோனவுன் இருக்கு ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலரில், there is no place for me to sit, me. ஸோ இப்போ நம்ம பார்த்தது ஐ, மைன், மீ, மூணு வேர்ட்ஸ் பார்த்துருக்கோம் ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர்லேயே. ஸோ ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலரில். இப்போ அடுத்தது நம்ம ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல்னா என்னது, நான் மட்டும் இல்லை, என்னோட சேர்ந்து இன்னொருத்தவங்க தான் நாங்கள் சொல்லுவோம், நாங்கள் சொல்லுவோம் இல்லையா. அந்த நாங்கள் இங்கிலீஷில் வந்து வீன்னு சொல்லுவோம். we are standing. see, we வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல் ப்ரோனவுன். ours is broken, எங்களுடையது உடைந்திருக்கிறது. ours எங்களுடையது உடைந்திருக்கிறது. ஸோ oursம் ஒரு ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல் ப்ரோனவுன். There is no place for us to sit, எங்களுக்கு உட்கார இடம் இல்லை. us. ஸோ நாங்கள் பார்த்த வேர்ட்ஸ் வந்து we, ours and us. இது மூணும் பார்த்தோம். இது மூணுமே ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல். ஏன்னா ஒரு ஆளை குறிக்கல, ரெண்டு பேரும் சேர்ந்து பேசுகிறாங்க, அதனால we, நாங்கள்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ அடுத்தது நம்ம பார்க்குறது செகண்ட் பர்சன். செகண்ட் பர்சனாக முதலே சொன்னேன்ல, நான் யார்கிட்ட பேசணும் அவங்க தான் செகண்ட் பர்சன். ஸோ திஸ் பாய் இஸ் டாக்கிங் டு ஹிம். So that is why we call that second person. Singular means the person is talking to one person. ஒருத்தர் கிட்ட பேசினா வந்து singular சொல்லுவோம். So you is a second person singular pronoun.
இப்போ அவரோடது உறைஞ்சு போச்சு. ஸோ yours is broken சொல்கிறாரு. yours உங்களுடையது. அதே மாதிரி there is no place for you to sit அப்படின்றாரு. you to sit. ஸோ you, yours and you இது மூணும் செகண்ட் பர்சன் சிங்குலர். இதில் என்னன்னா ப்ளூரலும் அதே மாதிரி தான் இருக்கும். பிகாஸ் இங்கிலீஷில் வந்து வேறு வேர்டே இல்லை. நீங்களுக்கு வேறு வேர்ட்ஸ் இல்லை, எல்லாமே யூ தான் இங்கிலீஷில். ஸோ சி யூ ஆர் ஸ்டாண்டிங், யூ அங்கே இருக்குது. அடுத்த ஸ்லைடில் நீங்கள் பார்ப்பீங்க yours are broken. ரெண்டு பேர்னாலும் yours தான் சொல்கிறோம். yours are broken. there is no place for you to sit. உங்களுக்கு உட்காரத்துக்கு இடம் இல்லைன்னு சொல்கிறோம். ஸோ சிங்குலர் ப்ளூரல் ரெண்டுமே செகண்ட் பர்சனில் சேம் வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம் நம்ம. அடுத்தது நம்ம பார்க்குறது தேர்ட் பர்சன். நான் சொன்னேன்ல மூணாவது மனுஷன் தேர்ட் பர்சன். யாரையோ பற்றி பேசுகிறோம் நம்ம. அப்போ ரெஃபர்ஸ் டு த பர்சன், பீப்புள் ஆர் திங்ஸ் ஸ்போக்கன் அபவுட். சிங்குலரும் இருக்குது, ப்ளூரலும் இருக்குது. சிங்குலர் இருக்குது. சிங்குலர்னால் யாரோ ஒருத்தரை பற்றி தான் பேசுகிறோம். ஸோ ஹீ, ஷீ, இட். ஸோ இதில் கொஞ்சம் ஸ்லைட்ஸ் பார்த்தா உங்களுக்கு நல்லா புரியும். பார்க்கலாம். சரி, ஹீ இஸ் ஸ்டாண்டிங் அப். இவங்க ரெண்டு பேரும் சொல்கிறாங்க ஹீ இஸ் ஸ்டாண்டிங். இவங்க கிட்ட சொல்கிறாரு அவன் நிற்கிறான்னு. ஒருத்தர்கிட்ட தானே சொல்ல முடியும். ஸோ ஹீ இஸ் ஸ்டாண்டிங் அப். ஸோ அங்கே ஹீ வந்து ஒரு ப்ரோனவுன். அவனுடைய டாய் உடைஞ்சு போச்சு. ஹிஸ் டாய் இஸ் broken அப்படின்னு சொல்கிறோம். there is no place for him to sit. ஸோ he, his, him இந்த மூணு வேர்டும் ஒரு ஆண் மகனை குறிக்கும். அதே மாதிரி இப்போ அடுத்த ஸ்லைடில் நீங்கள் பார்ப்பீங்க கேர்ளை குறிக்கிறதுக்கு ஒரு ஒன் சிங்குலர் கேர்ள். she is standing up, hers is broken, there is no place for her to sit. அதே மாதிரி ஆண்மகன் பெண் இவங்க ரெண்டு பேருக்கும் சொல்லிட்டோம். he, she, it, hers, she, herன்னு. அதே மாதிரி இட்டுக்கு ஒன்று பார்க்க போகிறோம். அது it has broken leg. it has a broken leg. so its legs is broken. its leg அதனுடைய கால் உடைந்திருக்கிறது. we can't use it. அதை நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஹீக்கு 3 வேர்ட்ஸ் பார்த்தோம், ஷீக்கு 3 வேர்ட்ஸ் பார்த்தோம், இட்டுக்கு 3 வேர்ட்ஸ் பார்த்தோம். இப்போ ப்ளூரல் போயிட்டோம். தேர்ட் பர்சன் ப்ளூரல். தேர்ட் பர்சன் ப்ளூரல்னா என்ன? பன்மை. ஸோ நம்ம ஒருத்தரை பற்றி பேசல, ஒரு பாய் ஒரு கேர்ள் ஒரு ஏதாவது ஒரு பொருள் பார்த்தோம் இல்லையா, அதுக்கு பதிலாக இப்போ நிறைய பேர் பாய் கேர்ள் எல்லாம் மிக்ஸ்டப்பா. அப்போ நம்ம யூஸ் பண்ணுற வேர்ட் வந்து தே, அவர்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அவர்களுடைய theirs is broken. அவர்களுடைய அப்புறம் theirs. there is no place for them to sit. அவர்களுக்கு உட்கார இடமில்லை. ஸோ அவர்களுடைய, அவர்கள், அவர்களுக்கு, அதான் they, them, theirs. அதெல்லாம் வந்து plural pronouns. third person plural pronouns. அதே மாதிரி இப்போ மக்கள் சொன்னால் அது பொருட்களுக்கும் அதே தான், சேம் வேர்ட்ஸ். they, அடுத்த ஸ்லைடில் பார்ப்பீங்க theirs, இன்னொரு ஸ்லைடில் பார்ப்பீங்க them. see எல்லாமே இதே தான் வேர்ட்ஸ். ஸோ தேர்ட் பர்சன் ரெஃபர்ஸ் டு அ பர்சன், பீப்புள், திங் ஸ்போக்கன் அபவுட். ப்ளூரல்னா பன்மை. நான் சொன்ன மாதிரி நிறைய பேரை பற்றி பேசினா தே யூஸ் பண்ணுவோம், தெம் யூஸ் பண்ணுவோம், தேஸ் யூஸ் பண்ணுவோம். பீப்புளுக்கும் அதே தான், பொருட்களுக்கும் அதே தான். ஸோ இங்கே இந்த ஸ்லைட் ரொம்ப முக்கியமான ஸ்லைட். நீங்கள் முடிஞ்ச ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கலாம். see first person I, mine, me. அதே மாதிரி ப்ளூரலில் we, ours, us. செகண்ட் பர்சனில் you, yours. ப்ளூரலும் அதே வேர்ட்ஸ் தான் you, yours. தேர்ட் பர்சனில் he, his, him. கேர்ள்னா she, hers, her. அண்ட் பொருட்கள்னா it, its. அதே மாதிரி ப்ளூரலில் மக்கள்னாலும் சரி பீப்புள்னாலும், பீப்புள் ஆர் திங்ஸ் ரெண்டுக்குமே வந்து they, theirs, them தான் வேர்ட்ஸ் வரும். ஸோ இது ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்லைட். இந்த ஸ்லைட் ரொம்ப முக்கியம். நீங்கள் எல்லா பர்சனல் ப்ரோனவுன்ஸும் இதில் நல்லாவே கவர் ஆகிடுச்சு. நீங்கள் இதை வந்து எப்படி யூஸ் பண்ணுன்றதை நீங்கள் வந்து சென்டென்சஸில் பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் படிச்சிங்க இல்லையா, இதுக்கு முதல் ஸ்லைடில் பார்த்ததெல்லாம் வச்சு நீங்கள் இது வந்து எந்தெந்த ப்ரோனவுன் எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு குட்டி எக்ஸசைஸ் கொடுத்துருக்கோம். இந்த எக்ஸசைஸை நீங்களே செய்யலாம். அதே நேரம் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் அவங்க கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க, நாங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி ரிப்ளை பண்ணி ஹெல்ப் பண்ணுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஐ ஹோப் யூ வில் கம் அண்ட் see me. இதில் என்னெல்லாம் இருக்குது? நான் 2 சென்டென்ஸ் செய்வேன், அப்போ நீங்கள் மிச்சதெல்லாம் நீங்கள் தான் செய்யணும். ஐ, யூ, மீ 3 இருக்கு இல்லையா. செகண்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். who was the person we saw with you. ஸோ இது வந்து பர்சனல் ப்ரோனவுன்ஸ் மட்டும்தான் கேட்குறோம். அதனால we, you இவ்வளோதான். இது மாதிரி மிச்சதெல்லாம் நீங்கள் செய்யுங்க. இப்போ உங்களுக்கு டவுட் இருந்தால் இதோட ப்ரீவியஸ் ஸ்லைடுக்கு போயிட்டு
பாருங்கள் அந்த ப்ரீவியஸ் ஸ்லைடில் இதெல்லாம் இருக்கும். இதில் இருக்கிறது தான் எங்களுக்கு ஆன்சராக வேணும். இதை படிச்சுட்டு இந்த மற்ற வர 2 ஸ்லைட்லையுமே எங்களுக்கு வந்து அடுத்த ஸ்லைடில் பாருங்கள் எக்ஸசைஸ் இருக்கும், அதுக்கு அடுத்த ஸ்லைட்லையும் எக்ஸசைஸ் இருக்குது. இந்த எக்ஸசைசஸ் எல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய டவுட்ஸ் கிளியர் ஆகும். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் தயவு பண்ணி கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க, நாங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி நீங்கள் கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பட்டன் அமுக்கிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இங்கே நீங்கள் படிச்சுட்டு அதை யூஸும் பண்ணுறீங்க இல்லையா, அதனால கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு எல்லாரையும் ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்யூ.